தமிழக அரசியல் களத்தில் சிவாஜி அவங்க வந்து ஒரு பெரிய மைய புள்ளியா இருந்தாங்க. அவரு வந்து அவங்க சொல்லுவாங்க, கேமரா வச்சா நல்லா நடிப்பாரு, கேமரா எடுத்தா அவருக்கு தெரியாது. அரசியல்வாதியா அவரை பார்க்கும்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, அரசியல்ல அவருக்கு பெரிதளவுல இடம் கிடைக்கல. சிவாஜி கணேசன் அவங்க வந்து அரசியல் களத்துல ஒண்ணும் இல்ல, அவர் வந்து தோத்து போனார் அப்படிங்கிற அது தோல்வி கிடையாது. அரசியல் களத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுறவங்க, திகாவை பத்தி பேசுறவங்க எல்லாருமே சிவாஜிங்கிற அந்த கதாபாத்திரத்தை அப்படி சைலண்டாவே ஒதுக்கிறாங்க. காரணம் எப்படின்னா, அவர் தமிழனா பிறந்தது தான் நான் என்னுடைய கணிப்பா இருந்தேன்னா அவர் தமிழனா பிறந்தனால. அதுக்கு பிறகு ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் அந்த கட்சிக்கான நிதியை திரட்டி கொடுத்ததில் சிவாஜி அவங்க வந்து ஒரு முதன்மையான ஆளா இருந்தாங்க என்பதுதான். நம்ம பெரும் பங்கு அவருக்கு தான் இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்துல சலசலப்பு ஏற்படுது. அதாவது நம்மை மீறி கணேசனுக்கு ஒரு செல்வாக்கு வளரக்கூடிய ஒரு களம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் அவங்களே எடுத்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து அந்த கட்சியில பயணிச்சேன், அந்த கட்சிக்காக நான் பல கட்டங்கள்ல உழைச்சேன், ஒரு நாடகம் நடத்தி நான் பெரிய நிதி திரட்டி கொடுத்தேன், ஆனால் அந்த எனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டை இன்னொருவருக்கு கொடுத்தாங்க, எனவே என்னை அவங்க ஓரங்கட்டுறாங்க அப்படிங்கிறது. கணேசா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சூரட்டி எல்லாம் ஒட்டி சிவாஜி கணேசன் அவங்கள வந்து கட்சியிலேருந்து வெளியேற்றுறாங்க. அது ஒரு அவமானப்படுத்துகிற செயலாகவும் இல்லை, அது அவர் அழைக்காம அவங்க வந்து அதாவது அவருடைய வளர்ச்சியை ஜீர்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான் களம். மறைவுக்கு அப்புறம் அவரால் நல்லா இருந்தவங்களால ஏதாவது அவருக்கு நல்ல பெயர்கள் வந்திருக்கு? இல்லை, அரசியலில் வந்து எப்பவுமே ஏணியை யாருமே மதிக்கிறே கிடையாது. அதே மாதிரி அவரை தொடர்ச்சியா ஒரு பெரிய கடுமையான விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டது உண்டு. அவர் வந்து பெரிய கஞ்சன், யாருக்குமே 5 காசு கொடுக்க மாட்டார் அப்படின்னு. ரியல் ஒன் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போறேன் அப்படின்னா, எழுத்தாளர் மூனாசே இன்பா அவர்கள் கூட தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். சிவாஜி சார் பற்றி நிறைய ஒரு 5 பாகங்கள் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க புக். ஸோ அதை பற்றி இன்றைக்கி பேசலாம், சிவாஜி சாரை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆரம்பத்திலே வந்து அந்த புக்கில் ஒரு டேக்லைன் இருக்கு இல்லையா, அறியாத சினிமாவின் அரசியல், கணேசன் டு சிவாஜி. ஸோ அந்த டேக்லைன்லேருந்தே நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேக்லைனில் அறியாத அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதை அறியறதுக்கு நீங்கள் எவ்வளோ உழைச்சிங்க, அந்த சவால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது சிவாஜி கணேசன் அவங்களை எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருந்துச்சு, அதை யாரும் பார்க்கல. நம்ம எப்போவுமே ஒரு நூல் படைக்கிறோன்னா அந்த நூல் வந்து ஒரு வித்தியாசமான தேடலாக இருக்கணும். அப்போ தான் வாசகர்கள் மத்தியிலையும் மற்றவங்க மத்தியிலையும் அது வந்து ரீச் ஆகிறதுக்கான ஒரு களம் இருக்கும். அப்படித்தான் இப்போ சிவாஜி கணேசன் அவங்கள பற்றி எழுதணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறேன். எடுத்த பொழுது அதற்கான களத்தை வந்து ஒரு பத்திரிக்கை தான் எனக்கு கொடுக்குது. அந்த பத்திரிக்கையில் நான் தொடர் எழுதினது தான் இப்போ வந்து புக்காக வெளியிட்டிருக்கோம். அதில் வந்து 201 தொடர் அந்த பத்திரிக்கையில் நாங்கள் எழுதி தான் அது தொடராக வந்துச்சு. அப்போது அவரை பற்றிய செய்திகள் அறியும் பொழுது, அதை பற்றி ஒரு ஆய்வுக்குள்ளே போகும்பொழுது அது ஒரு வியப்புக்குரிய ஒரு செய்தியாக இருந்தது. ஒரு தமிழனுடைய வரலாறு எப்படி மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு வியப்புக்குரிய செய்தியாக இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 9468 பேர்கிட்ட பேட்டியே எடுத்திருக்கேன். 3 வருடம் இதுக்காக ஒரு தவ வாழ்க்கை மாதிரி ஒரு சோழனா பைய போட்டுக்கிட்டு ஒவ்வொரு தெருவா போய், இப்போ நீங்கள் வந்து சிவாஜி ஐயாவோட பயணித்த ஒரு களத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது உண்மையான அறியறக்கு அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இப்போ இருந்தாங்க, உங்களோட யார் பயணித்தாங்க, அவங்கள தேடி போய் அவங்கள்ட்ட இருந்து எடுக்கும் பொழுது தான் அந்த சிவாஜிங்கிற அந்த மனிதரை தாண்டி, அதாவது ஒரு மனிதர் நடிகருங்கிறதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை இந்த தமிழகத்தில் கொண்டு வந்து நிறுவிய ஒரு பெரிய ஒரு தலைவனாகவும் அவர் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது சார்ந்த ஒரு பதிவு வைக்கப்படணும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிவாஜி அவங்களுடைய முழு வாழ்க்கை வரலாறு வந்து சிவாஜி அவங்க சொல்லி இன்னொரு ஆள் எழுதியிருக்காங்க, நாராயணசாமி அப்படிங்கிறது. அது சிவாஜி அவங்களுடைய மரணத்திற்கு பின் எழுதப்பட்டது. ஆனால் சிவாஜி அவங்களுடைய ஆரம்ப கட்ட காலங்களில் இருந்து அவருடைய இறுதி வரை அவருடைய அரசியல் சார்ந்த களங்கள் இது எல்லாமே ஒரு 5 பாகமாக நூலாக வெளியிட்டது. அந்த பெருமை என்னை மட்டுமே சாரும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பலர் போட்டாங்க. இதிலேருந்து நான் எழுதின நூல்லேருந்து நிறைய அவங்க காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அது இயற்கை தான். நம்ம இன்னொரு அறல் எழுதிச்சோமே அதை எடுப்பாங்க.
அப்படிதான் அந்த நூல் வந்து பலராலும் இப்போ பகிரப்பட்டு இருக்கு. ஆனால் சிவாஜி என்கின்ற அந்த மாமனிதனை குறித்து எழுதுவதற்கு இந்த அணிலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிறது வந்து சிறப்பு. ஆனால் நான் அவருடைய அரசியல் சார்ந்த களங்களை நான் பதிவு செய்த பொழுதுதான் நிறைய பேர் அவருடைய அரசியல் சார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அவருடைய கொடையை சார்ந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு என்னுடைய நூல் ஒரு பெரிய காரணமா இருந்துச்சுங்கிறது வந்து மறுப்பதற்கு இல்லாத செய்தி. ஓகே ஓகே, நீங்க அணில் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வேற ஒரு திங்கிங் வருது. ஏன்னா நீங்க அரசியல்னு குறிப்பிட்டீங்க, அதில் ஏதாவது ஒரு உள்குத்து இருக்கா? அப்படி இல்லை, சொல்லுங்க. ஸோ சிவாஜி சார் பற்றி நடிகராக அவரை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். பட் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக அவரை பார்க்கும்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, அரசியலில் அவருக்கு பெரிதளவில் இடம் கிடைக்கல, அரசியல் பயணம் அவருக்கு பெரிதாக கை கொடுக்கல அப்படின்னா சொல்லி கேள்விப்பட்டோம். இல்லை, அதில் வரலாறு வந்து நிறைய தவறான பதிவுகளை முன்னெடுத்து வச்சிருக்கு. அப்படி அதுக்கு ஒரே காரணம் சிவாஜி வந்து தமிழனாக பிறந்தது மட்டும்தான் காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவங்க வந்து ஆரம்ப கட்ட காலங்கள், அதாவது 1949 வந்து ராபின்சன் பூங்கால தான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்படுது. ஆனால் அதற்கு முன்பாகவே திராவிட கழகம் பயணிச்சுட்டு இருக்கு. அதில் பெரியார், அண்ணா எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த பெரியார் அண்ணாவோடெல்லாம் அப்பொழுதிலிருந்தே ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருவராக தான் சிவாஜி கணேசன் அவங்க இருந்திருக்காங்க. அது நான் அந்த நூலில் கூட நிறைய இடத்துல பதிவிட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்படுது. தொடங்கப்பட்ட பொழுது அதற்கான நிதி திரட்டக்கூடிய ஒரு களங்கள் எடுக்கணும். அந்த நிதி திரட்டுக்கான நாடகங்கள் போட்டு தான் அது நிதி திரட்டுறாங்க. அந்த காலத்தில் நாடகம் தான் மிக பிரதானமாக இருக்கு. இந்த நாடகம் போட்டு நிதி திரட்டுவதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களோடு அந்த களத்தில் பயணித்ததில் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு வந்து முக்கிய பங்கு உண்டு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் அந்த கட்சிக்கான நிதியை திரட்டி கொடுத்ததில் சிவாஜி அவங்க வந்து ஒரு முதன்மையான ஆளா இருந்தாங்க என்பதுதான். நம்ம பெரும் பங்கு அவருக்கு தான் இருந்துச்சு. அவருக்கும் கலைஞர் கருணாநிதி அவங்க 2 பேரும் இணைந்து போறாங்க அவங்களுக்குள்ள இருந்து. அதை கலைஞர் கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி நூல்ல மிக சிறப்பா அதை குறிப்பிட்டிருப்பார். ஒரு படத்துல கூட அவர் ஸ்டேஜ்ல பேசின டைலாக் வச்சிருப்பாரு நினைக்கிறேன், கருணாநிதி அவர்கள் ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. ஆமா, அந்த இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா, அந்த சிவாஜி அவங்களுடைய அந்த ஆரம்ப கட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான நிதி திரட்ட களத்துல சிவாஜி அவங்க இருக்கிறாங்க. 1953 நினைக்கிறேன். அந்த 53 வந்து திருவாரூர்ல வந்து ஒரு மாணவர் திராவிட முன்னேற்ற கழக மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டிற்கு வந்து எல்லா தலைவர்களுமே கலந்துக்கிட்டாங்க. பெரிய பெரிய தலைவர்கள், அண்ணா கலந்துருக்காங்க, கலைஞர் கருணாநிதி கலந்துருக்காங்க, இப்படி ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கலந்துருக்காங்க. அந்த மாநாட்டில் வந்து சிவாஜி கணேசன் அவங்களும் கலந்துருக்காங்க. அந்த மாநாட்டில் வந்து அங்கே இருக்க தொண்டர்கள் எல்லாம் சிவாஜி கணேசனை பேச சொல்லுங்கன்னு சத்தம் போடுறாங்க. இவ்வளவு தலைவர்கள் இருக்கும் பொழுது சிவாஜி கணேசனை பேச சொல்லுன்னு சத்தம் போடுறாங்க. உடனே அப்புறம் ஒன்று அண்ணா சொல்றாரு கணேசனை ஃபர்ஸ்ட். ஆனால் அண்ணா வந்து கணேசன் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. கணேசனை பேச விடுங்க அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் அவங்க வந்து அந்த மேடையில் பேசுறாங்க. அவங்க பராசக்தி படத்துல அவங்க பேசின வசனத்தை அதில் பேசுறாங்க. பேசி பயங்கர கிளாப்ஸ். அதாவது அரசியலை நமக்கான ஒரு களமாக கொண்டு வரணும் அப்படின்னா அவர் அங்கே அரசியல் பேசியிருக்கலாம். ஆனால் தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்மளுடைய கலை சார்ந்த களத்தில் நம்ம பயணிக்கிறோம், நம்ம ஒரு இந்த வசனத்தை பேசுவோம் அப்படின்னு பேசுறாரு. சிவாஜி கணேசன் அவங்க பேசிவிட்டு அமர்ந்த பிறகு கூட்டம் கலைஞ்சு போகுது. இது வரலாற்று பதிவு. இது நீங்க பாத்தீங்கன்னா பிசி கணேசன் ஒரு ஆள் எழுதியிருக்கிறார், திரும்பி பார்க்கிறேன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூல்ல இதை மிக தெளிவா குறிப்பிட்டிருப்பார். அங்குதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல சலசலப்பு ஏற்படுது. அதாவது நம்மை மீறி கணேசனுக்கு ஒரு செல்வாக்கு வளரக்கூடிய ஒரு களம் வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற சமயம் அதற்கு பிறகுதான் அந்த எம்ஜிஆர் சார்ந்த ஒரு களம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவங்க எடுத்தாங்க. இங்குதான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து சிவாஜி கணேசன் வந்து எவ்வளவு பெரிய ஆளுமையா அவரும் இருந்திருக்கிறார் அப்படிங்கறதுக்கான ஒரு பதிவு. அதை ஒரு காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் அவங்களே எடுத்து சொல்லியிருப்பாரு. நான் வந்து அந்த கட்சியில பயணிச்சேன், அந்த கட்சிக்காக நான் பல கட்டங்கள்ல உழைச்சேன், ஒரு நாடகம் நடத்தி நான் பெரிய நிதி திரட்டி கொடுத்தேன். ஆனால் அந்த எனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டை இன்னொருவருக்கு கொடுத்தாங்க. எனக்கு அழைப்புதல் கூட காலதாமதமாக வந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த பதிவு. எனவே என்னை அவங்க ஓரங்கட்டுறாங்க அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அதுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் திருப்பதிக்கு போறாரு. திருப்பதிக்கு போயிட்டு திரும்பி வந்தோன்னே திருப்பதி கோவிந்தா கணேசா கோவிந்தான்னு சொல்லி சோரொட்டி எல்லாம் ஒட்டி சிவாஜி கணேசன் அவங்கள வந்து கட்சியில இருந்து வெளியேற்றுறாங்க. அது ஒரு அவமானப்படுத்துற செயலாகவும் இல்ல, அது அவர் அழைக்காம அவங்க வந்து அதாவது அவருடைய வளர்ச்சியை ஜீர்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான் களம். அது எப்பவுமே எல்லா அரசியல் களத்திலையும் அது உண்மைதான். ஒருவருடைய வளர்ச்சியை இன்னொரு ஆளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிதான் அது நடந்துச்சு. சிவாஜி கணேசன் அவங்களுடைய வளர்ச்சி அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவரை வெளியேற்றுவதற்கான களத்தை எடுத்தாங்க.
அப்புறம் அவங்க கூடி பேசுறாங்க, கணேசனை வந்து நம்ம கட்சி விட்டு நீக்கிடலான்னு. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அவரு திராவிட முன்னேற்ற கழகத்துல அடிப்படை உறுப்பினரா கூட இல்லைன்னு. ஒரு அனுதாபியா இருந்துதான் அந்த கட்சிக்காக அவர் கடைசி வரை போராடி இருக்காரு. புரியுது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நண்பன். கலைஞர் கருணாநிதி எனக்கு ஒரு நண்பன், அண்ணா அவர்கள் என்னை வந்து அடையாளப்படுத்தியிருக்காரு, பெரியார் வந்து என்ன சிவாஜின்னு உச்சரிச்சிருக்காரு. இவர்களுடைய நட்பை மீறி அல்ல இவர்களுடைய அன்பை மீறி நம்ம வேறொரு களத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கறதுக்காக அவர் வந்து அந்த கட்சியில் உறுப்பினர் இல்லாமல் அவ்வளவு தூரம் அந்த கட்சியில பயணிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அவர் அதுல இருந்து வெளியேறாரு. வெளியேறி வந்து காங்கிரஸ் பேரியக்கத்துல போய் அவர் இணைகிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த அரசியல் களத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுறவங்க, திகாவை பத்தி பேசுறவங்க எல்லாருமே சிவாஜிங்கிற அந்த கதாபாத்திரத்தை அப்படி சைலண்டாவே ஒதுக்கிறாங்க. காரணம் எப்படின்னா, அவர் தமிழனா பிறந்தது தான் நான் என்னுடைய கணிப்பா இருந்தேன்னா ஒரு தமிழனா பிறந்தனால. அதுக்கு பிறகு ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அவரு புறக்கணிக்கப்பட்டது எல்லாமே அப்படித்தானே. நீங்க பாத்தீங்கன்னா திரையுலகத்துல வந்து அவர் பெரிய ஒரு ஆளுமை, அவருக்கு இணையான நடிகர் உலகத்திலே இல்லை. இப்போ கூட கமலஹாசன் அவங்க ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தாரு, உலகத்துல எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் அது சிவாஜி கணேசன்கிற அந்த ஒரு பிம்பத்தை மீறி ஒரு நடிகரை நம்மளால பார்க்க முடியாது. ஆமா ஆமா அப்படின்னு அவருக்கு படு. ஆனால் அதே சிவாஜி கணேசன் அவங்களுக்கு கடைசி வரை பாரத் பட்டம் கொடுக்கல, சிறந்த நடிகருங்கிற பட்டம் கொடுக்கல. பலருக்கு கொடுத்தாங்க, அதுவுமே ஒரு அரசியல் தான். ஆமா, பலருக்கு கொடுத்தாங்க. ஆனா சிவாஜி கணேசன் அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு சிம்பிள் காரணம் தான். அது அவர் வந்து ஒன்று அரசியல், இன்னொரு அவர் தமிழனாக பிறந்து தொலைத்தது தான் மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் வந்துட்டார். அதாவது அதாவது ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்ட விட 30 வருட காலம் தமிழக அரசியல் களம் ஒருவரை மையப்புள்ளியாக வைத்து சுழன்றுச்சுன்னா அது சிவாஜி கணேசன் அவங்களை வச்சுதான். இது அரசியலை நன்கு தெரிந்தவங்க தோணும். இப்ப கூட காந்திராஜ் ஐயா இருக்கார், மருத்துவர் காந்திராஜ் அவர் கூட நிறைய நேரங்கள்ல அதை குறிப்பிடுறாரு. அதாவது 30 ஆண்டு காலம் தமிழக அரசியல் களத்துல சிவாஜி அவங்க வந்து ஒரு பெரிய மையப்புள்ளியா இருந்தாங்க. அவரு வந்து அவங்க சொல்லுவாங்க, கேமரா வச்சா நல்லா நடிப்பாரு, கேமரா எடுத்தா அவருக்கு தெரியாது. ஒரு மேடையில எப்படி பேசணும் அப்படிங்கிறத விட மனிதனா எப்படி நிக்கணும் அப்படிங்கிற களத்துல தான் அவர் கடைசி வர தெளிவா இருந்தார். நீங்க ஒரே ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன். அதாவது சிவாஜி கணேசன் அவங்களுடைய பிறந்த நாள் வந்து மிக கிராண்டா கொண்டாடுவாங்க. அவங்க ரசிகர்கள், அவர்களுடைய உறவு சார்ந்தவங்க எல்லாம் ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. ஒரு முறை வந்து அப்போ அவங்க அது என்னன்னா, அங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே சிவாஜி அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய பந்தல் போடுவாங்க. அந்த பந்தல் போட்டு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்பாங்க. அது யாரு வந்தாலும் சரி நீங்க பின்னால போனா சாப்பிட்டு வரலாம். அந்த சாப்பாடு கொடுக்கக்கூடிய களத்துல என்னன்னா, யாரெல்லாம் அந்த சாப்பாடு எடுத்து வைப்பானா, சிவாஜி கணேசன் அவங்களுடைய மகன், மருமகள், அவங்களுடைய அந்த உறவுகள் தான் அந்த வந்திருக்க அத்தனை பேர், அது ரசிகரா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி அவங்க கையால சாப்பாடு வழங்கப்படும். அப்படி வழங்கப்படும். இந்த மரபை வந்து நம்ம அதுல வந்து ஒரு தமிழ் உணர்வோடு அதை பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பா இருக்கும். அதே ஒரு முறை வந்து ஒரு தொண்டர் வந்து அவர் சிவாஜி ரசிகங்க ஒரு ஆள் வந்து நைட்டு ஃபுல்லா வாழ்த்து போஸ்டர் ஒட்டியிருக்காரு. சிவாஜி அவங்களுடைய வாழ்த்து பேசி போஸ்டர் ஒட்டிட்டு அந்த பச கைகளோட போய் உட்கார்ந்துருந்து சாப்பிட உட்கார்றாரு. உட்கார்ந்து இருக்க சமயம் அவருக்கு மேல அந்த சொட்டிங் ஆகி அப்படி இருக்கிறார். அப்போ அவர் சாப்பிட உட்கார சமயம் சிவாஜி கணேசன் அவங்க சொல்றாங்களாம், அந்த ஃபேன் எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு ஆள்கிட்ட கட்டளை போடுறாரு. ஃபேன் எடுத்துட்டு வந்து இவருக்கு திருப்பி வச்சு அந்த ஃபேன், அப்போ அந்த பெரிய ஃபேன் இருக்குல்ல, அதை வச்சு அவருக்கு ஃபேனை போட்டு அவருக்கு எல்லாமே சிவாஜி கணேசன் அவங்க பரிமாறி கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க நம்ம ஒரு ஏதாவது ஒரு நடிகர் வீட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு பெரிய தலைவர்கள் வீட்டுக்குள்ளேயோ நம்ம மிக லகுவா செல்ல முடியாது. ஆனால் இதை அன்னை இல்லத்தில் மட்டும்தான் அந்த தொண்டனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உள்ள வர போறதுக்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மனிதாபிமானத்தை பாருங்களா, ஒரு பசை ஒட்டிக்கிட்டு ஒரு தொண்டன் வந்து உட்கார்ந்துருக்கான், மற்ற தலைவர்னா அவர் சாப்பாடை போட்டு அனுப்புப்பான்ங்களாம அதை ஒரு ஃபேனை எடுத்துட்டு வர வச்சு அந்த ஃபேனை வந்து அவருக்கு அந்த அவரை இது மாதிரி சாப்பிட வச்சு கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு பெரிய வரம் தானே. அதை நம்ம தேடி எடுக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு வியப்பா இருந்துச்சு. அதே மாதிரி அவரை தொடர்ச்சியா ஒரு பெரிய கடுமையான விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டது உண்டு. அவர் வந்து பெரிய கஞ்சன், யாருக்குமே 5 காசு கொடுக்க மாட்டார் அப்படின்னு. இப்போ இது வந்து பரவலாவே பேசப்பட்டு இருந்த ஒரு செயல். அது இப்போ கூட கிராமத்துல போய் மக்கள்கிட்ட கேட்டா சிவாஜி யாருக்குமே எதுவும் செய்ய மாட்டாராம்ப்பா அப்படின்னு. ஆனால் சிவாஜி அவங்களுடைய மரணத்திற்கு பின்பு அவர் கொடுத்த நிறைய கொடைகள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சு.
இன்னைக்கு வந்து அவரோட இவர் நிறைய கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்துகள் கூட இப்போ எடுத்து வைக்கப்படுது. நீங்கள் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு வந்து 250 ரூபா சம்பளம். பராசக்தி படத்தில் அவர் நடிக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் ஒரு 250 ரூபா அப்படிங்கிறது தான் பதிவு. இந்த 250 ரூபா சம்பளத்தை அப்போ வந்து டென்னிஸ் வீரர் ஒரு ஆள் அவர் போய் வெளிநாட்டில் போய் பயிற்சி எடுக்கணும். அதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை, நிதி திரட்டிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை வாங்கி அதை அவன்கிட்ட கொடுக்குறாரு, நீ போய் பயிற்சி எடுத்துட்டு வா, ஒரு 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 அதாவது ஒரு விளையாட்டு அல்லது ஒரு கல்வி இதுக்கான நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கொடுத்துறாரு. அவருடைய முதல் பணமே கொடையாக தான் போயிருக்கு. முதல் படத்தில் அவர் சம்பாதிச்சதே கொடையாக போயிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பொது மருத்துவமனை கட்டணும் அப்படின்ட்டு தமிழர்கள்லாம் விருப்பப்படுறாங்க. அப்போ அதுக்கான நிதி வேணும். இது சிவாஜி கணேசன் வந்து 1952 சினிமாவில் வந்திருக்காரு. 53 நடக்கிற சம்பவம். அப்போ அவங்க வந்து இப்படி எங்களுக்கு இது பண்ணணும், ஒரு மருத்துவமனை கட்டணும் அப்படின்னு. அந்த மருத்துவமனை கட்டுவதற்கு சிவாஜி அவங்க வந்து அங்கே போய் நாடகம் நடத்தி அவங்களுக்கு அந்த பணங்கள் எல்லாம் திரட்டி கொடுத்து அந்த மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு. இந்த மருத்துவமனை இன்று வரை செயல்பட்டு இருக்கு. அந்த மருத்துவமனையில் போய் சிவாஜி கணேசன் அவங்களுடைய மூத்த மகன் ராம்குமார் போய் அவங்க அப்பா வச்ச ஒரு மரத்தை பார்த்துக்கிட்டு அதுகிட்ட இருந்து புகைப்படம் எடுத்து அவர் முகநூல்லையும் அந்த இன்ஸ்டாவிலையும் பதிவிட்டிருக்க நம்மளால பார்க்க முடியும். இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா பாதிப்புகள்லையும் சிவாஜி கணேசன் அவங்களுடைய கரம் நீண்டிருக்கு, அவர் கொடுத்திருக்கார். ஆனால் அவைகள் திட்டமிட்டு ஒதுக்கப்பட்ட காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்களை பொறுத்த மட்டில் தங்களை சார்ந்தவர்களை முதன்மைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பாங்க. அது இயற்கை. அவங்களுக்கான நிறைய பத்திரிகை இருந்து நாவலர் நெடுஞ்செழியனிலிருந்து ஒவ்வொரு தலைவர்களுமே ஒரு சிற்றிதழ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சிற்றிதழ் நடத்த சமயம் அவங்க கட்சி சார்ந்த விடயங்களுக்கு அவங்க ஒரு பெரிய மரியாதை கொடுத்து அதில் பதிவு போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு பிம்பமாக இருந்தது சிவாஜி கணேசன் அவங்க காங்கிரஸில் சேர்ந்துட்டாரு. காங்கிரஸ் இறங்கு முகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸை தூக்கி சுமந்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாருமே பெரும் பேச்சாளர்கள். அதேமாரி கலைஞர், கருணாநிதி, அண்ணா எல்லாருமே பெரிய பெரிய பேச்சாளர்கள். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவங்க, எஸ்எஸ்ஆர், இப்படி நிறைய அந்த என்எஸ்கே கிருஷ்ணன் அவங்க, இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த நடிகர் பட்டாளமும் நிறைய. ஆனால் காங்கிரஸுக்காக ஒரு நடிகர் பட்டாளத்தை திரட்டி அந்த இத்தனை பேருக்கும் எதிர்ப்பு கொடுத்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வளர்த்தி அதை ஒரு உயர்வான பாதையை கொண்டு போனதில் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு. ஆனால் அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரால் நல்லா இருந்தவங்களால ஏதாவது அவருக்கு நல்ல பெயர்கள் வந்திருக்கு இல்லை? அரசியலில் வந்து எப்பவுமே ஏனியை யாருமே மதிக்கிறே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு பேசப்படுறது மூப்பனாரை பேசுவாங்க. இப்போ அவர் ஜி.கே. வாசன் அவங்க தனி கட்சி தொடங்கிட்டாங்க. மூப்பனார் அவங்கள பேசுவாங்க. இந்த மூப்பனார் அவங்க வந்து தஞ்சாவூரில் வந்து அவங்க மாவட்ட தலைவர். அதன் பின்பு அவருடைய களம், அரசியல் களத்தில் வந்து அவரை உயர்வாக கொண்டு போனதில் சிவாஜி கணேசன் அவங்களுடைய பங்கு பெரும் பங்கு. அவங்கள வந்து மாநில தலைவர் ஆக்குனதுல இருந்து அனைத்திலுமே சிவாஜி கணேசன் அவங்களுடைய பெரிய பங்கு அதில் இருக்கு. அதனாலதான் நான் கேட்டேன். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவங்க தவறிடுறாங்க. அந்த டைமில் வந்து மூப்பனார் அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியாமல் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அப்போ அவரை வந்து போய் பார்க்கக்கூடாது, இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லச்சமே அதையும் மீறி மூப்பனார் அவங்க வந்து சிவாஜி கணேசன் அவங்களுக்கு வந்து அந்த இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்தாருன்னா அவர் மனசுக்குள்ள அந்த செய் நன்றி, நமக்காக இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காரு, நம்ம அவருக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி குமரி அனந்தன், நீங்க அதாவது காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அதாவது அப்போ வந்து எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள், அது பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாத்திற்குமே அதாவது களம் அமைத்து கொடுத்ததும் பட்டை தீட்டி கொடுத்ததும் அன்னை இல்லமும் சிவாஜி கணேசன் சிவாஜி மன்றமாக தான் இருந்தது என்பது தான் பதிவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வைஜெயந்தி மாலா பாலி, ஜெயந்தி நடராஜன், இப்படி பட்டியல் போட்டால் யசோதா, அதாவது நாகர்கோவில் இருந்த டென்னிஸ் எம்பி, மோசஸ் எம்எல்ஏ, இப்படி பெரும் பட்டியல் போட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து சிவாஜி கணேசன் அவங்களுடைய அந்த குருகுலத்தில் கற்றுக்கிட்டு தான் அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க. அப்படி தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய அரசியல் களத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்த சிவாஜி கணேசன் அவங்க வந்து அரசியல் களத்தில் ஒன்றும் இல்லை, அவர் வந்து தோத்து போனார் அப்படிங்கிற அது தோல்வி கிடையாது. அது நீங்கள் அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்.